ஒரு இன்டர்வியூவில் வந்து கோட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது நான் வந்து ஆக்சுவலாக இன்டர்னாக பண்ண மிஸ்டேக் தான். ஸோ இது நீங்கள் வந்து பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு நிறைய பேர் சொல்லி தர மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்களே வந்துட்டு கற்றுக்கோங்க. இந்த பிரின்சிபல் படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன் ஒரு வேலையை மட்டும்தான் பண்ணணும், வேறு எந்த வேலையும் பண்ணக்கூடாது. ஹை கைஸ், க்ளீன் கோட் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு விஷயத்தை வந்து நான் வந்து கோட் பண்ணுறேன், அது ஒர்க் ஆகுது அப்படின்றது கிடையாது. ஒரு கோட் வந்து எந்த அளவுக்கு ரீடபிளாக இருக்குது, எவ்வளோ வந்து உங்களால் வந்து மெயின்டைன் பண்ண முடியும், இல்லை அந்த கோட் வந்து எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகுது, இது எல்லாமே சேர்ந்தால் தான் ஒரு கோட் வந்து க்ளீன் கோட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு டெவலப்பர் வந்து க்ளீன் கோட் எழுதுறாங்க, இல்லை இன்னொரு டெவலப்பர் வந்து மெஸ்ஸியான கோட் எழுதுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக க்ளீன் கோட் இருக்கிற டெவலப்பர் தான் வந்து நிறைய பேர் வந்து பிடிக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, இல்லை அந்த கம்பெனியை விட்டு போயிட்டீங்கன்னா கூட உங்களோட பேர் நிற்குதோ இல்லையோ உங்களோட கோட் அங்கேயே தான் இருக்கும். அந்த கோடை வந்து ஃபியூச்சர் டெவலப்பர்ஸ் பார்த்து தலையை பிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து எண்டிங் வரைக்கும் பாருங்கள். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக பைத்தான் கற்றுக்க ஸ்டார்ட் பண்ண டைம்லேருந்து நான் வந்து க்ளீன் கோட் வந்து எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ அதை வந்து நல்லாவே இன்கார்பரேட் பண்ணி நான் வந்து பண்ண ஆரம்பித்தேன். அதனால் நிறைய இடத்துல எனக்கு நல்ல அப்ரிஷியேஷனுமே வந்து கிடச்சிருக்கு. அண்ட் ஒரு இண்டஸ்ட்ரி பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து க்ளீன் கோட் வந்து எந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டண்ட் அண்ட் அதை எப்படிலாம் ரைட் பண்ணலாம், அதை நீங்கள் எங்கேருந்து வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், எந்த இடத்துல வந்து க்ளீன் கோடை நீங்கள் கொஞ்சம் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கோடு வந்து பார்க்குறப்ப அந்த கோடு அதுவே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். நீங்கள் வந்து கமெண்ட்ஸை வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ண வைக்கணும் உங்களோட கோடே. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு கெட் யூசர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அந்த மெத்தடுக்கு என்ன வேலை, யூசரோட டீட்டெயில் எடுத்து கொடுக்க போகுது. அந்த பேர் பார்த்தாலே ஒன்றே நமக்கு தெரியுது கரெக்டாக. சும்மா யூசர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஏதோ ஒன்று போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு கமெண்ட் போட்டு திஸ் மெத்தட் வில் ரிட்டர்ன் கெட் யூசர் டீட்டெயில்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டிங்கன்னா அது வந்து நல்லா இருக்காது கரெக்டாக. ஸோ உங்களோட கோட் வந்து பார்க்குறப்பவே வந்து ரொம்ப நல்லா இருக்கணும். இதுக்கு முடிஞ்சால் வந்து நான் ஸ்க்ரீனில் அப்பப்போ ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் டிஸ்பிளே பண்ண ட்ரை பண்ணுறேன் இந்த வீடியோ ஃபுல்லாகவே. ஓகே, இதில் நீங்கள் எந்தெந்த மாதிரிலாம் வந்துட்டு க்ளீன் கோட் வந்து ரைட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்கிரிப்டிவான நேம்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். என்ன டிஸ்கிரிப்டிவான நேம்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கெட் யூசர் டீட்டெயில்ஸ் இல்லை கெட் ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கணும். இல்லையா நீங்கள் வந்து இப்போது லெட்ஸே வந்து ஒரு ஃபுட் ஆர்டரிங்கில் வந்து ஒர்க் பண்ணுறீங்கன்னா கெட் ஃபுட் டீட்டெயில்ஸ் இல்லை வந்து கெட் ஆர்டர் டீட்டெயில்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுங்க. இல்லை நான் வந்து வெறும் வேரியபிள் தான் எழுதுறேன், இப்போ வந்து நான் ஃபங்க்ஷன் எழுதலை அப்படின்னா வந்துட்டு அதுக்குமே சில ரூல்ஸ் இருக்குது, அதுவுமே நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். இப்போ வந்து ஒரு டெம்பரேச்சர் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா வந்துட்டு டெம்ப் அப்படின்னு போடாமல் டெம்பரேச்சர் இன் செல்சியஸ் இல்லை டெம்பரேச்சர் இன் கெல்வின் அப்படின்ற மாதிரி ஃபுல்லாகவே வந்து அதை வந்து டைப் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்ரிவேஷன்ஸை மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்ரிவேஷன்ஸ் ஃபுல்லாக கேபிட்டல் எடுத்தால் கூட பரவாயில்ல, சில பேர் வந்து ஸ்மால் லெட்டர்லேயே வந்துட்டு அப்ரிவேஷன் போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கவுண்ட்டுக்கு வந்து சிஎன்டின்னு போடுவாங்க, யூசர் நேம் அப்படின்றதுக்கு யூஎஸ்ஆர்என்ஏஎம் அப்படின்ற மாதிரிலாம் போடுவாங்க. அந்த மாதிரிலாம் போடாதீங்க, ஃபுல்லாகவே டைப் பண்ணுங்கள். உங்களோட கோட் வந்து பார்த்தா அதை படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும், அதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் க்ரைட்டீரியா. ஃபங்க்ஷனோட நேம் எப்படி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா வந்து வெறுமனே கால்குலேட் இல்லை கெட் அப்படின்னு வைக்காமல் வந்து கெட் யூசர் டீட்டெயில்ஸ் இல்லை கால்குலேட் டோட்டல் ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளீட்டான ஒரு வேர்டாக வந்து வைங்க. அந்த வேர்டு பார்த்தோன்னே நமக்கு வந்து மீனிங் வந்து கன்வே ஆகணும். அந்த மாதிரி வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லது. இதுக்கு அடுத்தது எப்பயுமே வேரியபிள்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கான ஒரு நேமிங் கன்வென்ஷன் என்னன்னு சொல்கிறேன். ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து நீங்கள் நேம் வைக்க போகிறீங்கன்னா ஸ்மால் லெட்டரில் ஸ்டார்ட் பண்ணுங்கள், எவ்ரி அதர் வேர்டுக்கு வந்து கேபிட்டல் லெட்டரில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது வந்து கேமல் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நான் ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். அடுத்தது எப்பயுமே ஒரு நேமை வந்து டிஸ்கிரிப்டிவாகவும் வச்சுக்கோங்க, கிளியராகவும் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் யூசர் லாக்டின் இல்லைனா ஃபெச் யூசர் டேட்டா அப்படின்ற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது கான்ஸ்டன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். கான்ஸ்டன்ஸ்னா என்னன்னா உங்களோட த்ரூ அவுட் த கோட் வந்து இந்த விஷயத்தை நீங்கள் மாற்றவே மாட்டீங்க அப்படின்னா வந்துட்டு அதை ஃபைனல்னு போட்டு டிக்ளேர் பண்ணுங்கள். இல்லை இப்போ ஜாவாஸ்கிரிப்ட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கான்ஸ்ட் அப்படின்னு போட்டு டிக்ளேர் பண்ணுவீங்க. அதுக்குன்னே வந்துட்டு எல்லா லாங்குவேஜ்லையும் நிறைய சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க, அதை கரெக்டாக வந்து யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த கான்ஸ்டன்ஸ்லாம் வந்து எப்பயுமே ஃபுல்லாகவே வந்து கேபிட்டல் லெட்டரில் தான் இருக்கணும். அதை வந்து நீங்கள் செப்பரேட் பண்ணுறீங்கன்னா வந்து அண்டர் ஸ்கோர் போட்டு வந்து செப்பரேட் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் வேரியபிள்ஸ்க்கு எப்படி சொன்னேன்னா வந்து ஸ்மால் லெட்டர் அதுக்கப்புறம் கேபிட்டல் லெட்டர் அடுத்தடுத்த வார்த்தைக்கு அப்படின்னு சொல்லியிருப்பேன், கேமல் கேஸ்ன்னு சொல்லியிருப்பேன். இதை வந்து என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்பர் ஸ்னேக் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்துட்டு மேக்ஸ் அண்டர் ஸ்கோர் லிமிட் இல்லைனா வந்து டிஃபால்ட் அண்டர் ஸ்கோர் டைம் அவுட் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதையுமே நான் வந்து ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன். அடுத்து பூலியன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மட்டும் தான் இந்த வேரியபிளில் வரும், இல்லை ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மட்டும் தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா இது கண்டிப்பாக இந்த 4 வார்த்தையிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ், ஹேஸ், கேன் அண்ட் தென் ஷுட், இந்த 4 வார்த்தையில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகணும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இஸ் லாக்டின் இல்லைனா வந்து ஹேஸ் அக்சஸ் இல்லைனா வந்துட்டு ஷுட் ரீடைப் அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணலாம். இதுக்குமே நான் வந்து ஸ்க்ரீனில் வந்து எக்ஸாம்பிள் வந்து போடுறேன். அதுக்கு அடுத்தது கிளாஸஸ். ஓகே, கிளாஸஸ் வந்து எல்லா லாங்குவேஜ்லையுமே இருக்கும், ஜாவாலையும் இருக்கும், ஆங்குலர்லேயும் இருக்கும், ரியாக்ட்லேயும் இருக்கும், எல்லாத்துலேயுமே வந்து கிளாஸஸ் வந்து இருக்குது. இப்போ கிளாஸஸ்
கிளாஸஸில் வந்து எப்பயுமே நேம் வந்து கேபிட்டல் லெட்டரில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அன்லைக் வேரியபிள் நேம்ஸோ இல்லை ஃபங்க்ஷன் நேம்ஸோ வந்துட்டு ஸ்மால் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் எப்பயுமே கேபிட்டல் லெட்டரில் தான் வந்து கிளாஸஸ் நேம் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்குமே வந்து நான் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யூசர் மேனேஜ்மெண்ட் இல்லை ப்ராடக்ட் கேட்லாக் அந்த மாதிரி வைக்கிறீங்கன்னா வந்துட்டு கிளாஸஸ் நேம் வந்து நீங்கள் வந்து கேபிட்டல் லெட்டரில் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். மெத்தட்ஸ் வந்து எப்பயுமே வந்து வேர்ப்ஸாக தான் இருக்கும். மெத்தட்ஸு, ஃபங்க்ஷன்ஸு இதெல்லாம் வந்துட்டு மெத்தட் ஃபங்க்ஷன் எல்லாம் ஒன்று தான். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் வந்து எப்போ நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு அது வேர்பாக தான் இருக்கும். வேர்ப்னா இது ஒரு ஆக்ஷன் வந்து செய்ய போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் கால்குலேட் டோட்டல், இல்லைனா வந்து ஃபெச் டேட்டா, கெட் யூசர் டேட்டா, இல்லைனா வந்து கெட் ப்ராஜெக்ட், கெட் ஆல் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கணும். ஸோ இதுதான் வந்துட்டு மெத்தட்கான ஒரு கன்வென்ஷன். அதுக்கு அடுத்து வந்துட்டு ப்ரைவேட் வேரியபிள் எப்பயுமே வந்து அண்டர் ஸ்கோரில் தான் வந்து இருக்கும். ப்ரைவேட் வேரியபிள்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த வேரியபிள் வந்து இந்த கிளாஸை தவிர வேறு எங்கேயுமே யூஸ் பண்ணக்கூடாது, எங்கேயுமே மாடிஃபை பண்ணக்கூடாது அப்படின்றத நீங்கள் எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா அண்டர் ஸ்கோரில் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் அண்டர் ஸ்கோர் ஃபெச் டேட்டா அப்படின்ற மாதிரி போடுங்க. இல்லைனா வந்து அண்டர் ஸ்கோர் யூசர் டீட்டெயில் அப்படின்ற மாதிரி போட்டு அந்த வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிங்கன்னா இன்னொரு டெவலப்பர் பார்க்குறப்பே ஓகே இது அண்டர் ஸ்கோரில் இருக்குது, அப்போ இது வந்து ப்ரைவேட் வேரியபிள் அப்படின்றது தெரிஞ்சுப்பாங்க. ஜாவா மாதிரி லாங்குவேஜில் நீங்கள் அதை போடணுன்றது அவசியம் இல்லை. ஏன்னா அதில் வந்து நீங்களே வந்து கொடுத்துருவீங்க ப்ரைவேட் அப்படின்ற மாதிரி. ஸோ அதில் வந்து பெருசாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்க தேவையில்லை. இவ்வளோ நேரம் வந்துட்டு நம்ம நேமிங் கன்வென்ஷன்லேயே வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். அது இல்லாமல் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதுவுமே நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் இப்போயுமே வந்து ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து ஒரு 50 லைன் 80 லைன் அப்படின்னு எழுதிட்டு இருந்தீங்கன்னா அதை எப்படி கட் டவுன் பண்ணி ஆஃபுக்கும் கீழே வந்து கொண்டு வரது அப்படின்றதுக்கான சில ட்ரிக்ஸ் வந்து சொல்கிறேன். ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒரே ஒரு விஷயத்தை தான் செய்யணும் அண்ட் அந்த விஷயத்தை ரொம்ப நல்லா செய்யணும். இதுதான் வந்து ஒரு ஃபங்க்ஷனோட வேலை. இப்போ வந்து கெட் யூசர் டேட்டா அப்படின்னா யூசர் டேட்டாவை எடுக்கிறது மட்டும்தான் அந்த ஃபங்க்ஷன் பண்ணணும். அந்த யூசருக்கு வந்து ஆத்தென்டிகேஷன் இருக்கா, ஆத்தரைசேஷன் இருக்கா, இல்லை பர்மிஷன் இருக்கா இல்லையா, இதெல்லாம் வந்துட்டு வேறு ஃபங்க்ஷன்ஸ் தான் பாடணும். அதை வந்து நீங்கள் கால் வேணால் பண்ணிக்கலாமே தவிர அந்த லாஜிக்கை இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே எழுதக்கூடாது. இதுக்கு நான் எக்ஸாம்பிள் வேணால் நான் வந்து காட்டுறேன். ஸோ இதில் வந்து ஒரு பிரின்சிபல் இருக்குது, சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிரின்சிபல் படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன் ஒரு வேலையை மட்டும்தான் பண்ணணும், வேறு எந்த வேலையும் பண்ணக்கூடாது. அந்த நேமுக்கும் உள்ளே இருக்கிற கோடுக்கும் எப்பயுமே சம்மந்தம் இருக்கணும். அந்த நேமுக்கும் சம்மந்தம் இல்லாத கோடு ஏதாவது உள்ளே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒழுங்கான கோடு எழுதலை அப்படின்றதான் மீனிங். அண்ட் ஒரு ஃபங்க்ஷனோட லிமிட் வந்துட்டு எப்பயுமே ஒரு 20 to 30 லைன்ஸ்க்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலே போகாத மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா நீங்கள் நடுவில் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து ஆஃப்லோட் பண்ணி வேறு ஃபங்க்ஷன் எழுதி அதை வந்து கால் பண்ண முடியுமா அப்படின்றத ட்ரை பண்ணுங்கள். பேராமீட்டர்ஸ் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும். பேராமீட்டர்ஸ்னால் ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கிறீங்கன்னா அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு யூசர் ஐடி, ப்ராஜெக்ட் ஐடி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பேராமீட்டர்னு சொல்லுவோம். ஒரு சிலர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து பேராமீட்டர்ஸ் ஒரு 10-20ன்னு கொடுப்பாங்க. அந்த மாதிரி தரவே கூடாது. மேக்ஸிமம் ஒரு 5 பேராமீட்டர் அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 3லேருந்து 4 பேராமீட்டர் வந்து ஒரு ஆப்டிமலான ஒரு நம்பர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்மேட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார்மேட்டிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு லெட்ஸே நீங்கள் வந்து ஒரு மீட்டிங்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபார்மலான மீட்டிங். அந்த இடத்துல போய்ட்டு நான் டிஷர்ட்டும் ஒரு சின்ன டவுசரும் போட்டு தலையெல்லாம் வாராமல் போனால் அது எப்படி இருக்கும், நல்லா இருக்காது கரெக்டாக. ஸோ நீங்கள் வந்து ஒரு என்டர்பிரைஸ் லெவல் கோடு எழுதுறீங்க அப்படின்னா அது பார்க்கவும் நல்லா இருக்கணும், பார்த்த உடனே அந்த கோடு வந்து எனக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும். அப்போ வந்து ஃபார்மேட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். ஃபார்மேட்டிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டென்ட் ஸ்பேஸ் அப்படி விடும். அதாவது வந்துட்டு இஃப் கண்டிஷன் ஏதாவது ஒன்று எழுதுறோம் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிறது வந்து ஒரு 4 ஸ்பேஸ் தள்ளி தான் இருக்கும். இல்லை ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறோம் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்க கோடு 4 ஸ்பேஸ் தள்ளி தான் இருக்கும். அந்த மாதிரி எப்பயுமே இன்டென்ட் போட்டு எழுதுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்கள் லைனோட லென்த் பார்த்தீங்கன்னா வந்து 800லேருந்து ஒரு 100 கேரக்டர்ஸ்க்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு லைன் வந்து ரொம்ப பெருசாக போயிட்டு நான் இந்த சைடு வந்து ஸ்க்ரால் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கு அடுத்து வந்து ஆட்டோ ஃபார்மேட்டிங் எப்பவுமே யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதை யூஸ் பண்ணுறப்போ உங்கள் டீமில் இருக்க எல்லாருமே வந்துட்டு ப்ரிட்டியர், ESLint இந்த மாதிரி டூல்ஸை யூஸ் பண்ணி எல்லாருமே ஒரே மாதிரி ஃபார்மேட்டிங்கை வந்து யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்றத என்ஷோர் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது மேஜிக் நம்பர் அண்ட் ஸ்ட்ரிங். என்னடா சம்மந்தமே இல்லாமல் மேஜிக் நம்பர்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்களா? நம்பர் அண்ட் ஸ்ட்ரிங் இது எப்பயுமே டேரெக்டாக உங்கள் கோடுக்குள்ளே அப்பியர் ஆகவே கூடாது. இது நான் வந்து ஆக்சுவலாக இன்டர்னாக பண்ண மிஸ்டேக் தான். ஸோ இது நீங்கள் வந்து பண்ணாதீங்க. எப்பயுமே ஒரு நம்பரை வந்து யூஸ் பண்ண போகிறீங்க, 70 அப்படின்ற நம்பர் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை 109ன்ற நம்பர் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை சம்மந்தமே இல்லாமல் வந்துட்டு டபுள் கோட்ஸில் வந்துட்டு சாம்பிள் இல்லை டபுள் கோட்ஸில் டெமோ அப்படின்னு ஏதாவது ஒரு வார்த்தை இதை வந்துட்டு ஈக்குவல் டூவில் போட்டு நீங்கள் ஏதோ செக் பண்ணுறீங்க ஸ்விட்ச் கேஸில் அப்படின்னா அது எப்பயுமே டேரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாது. அதை ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிவிட்டு அந்த வேரியபிள் டிஸ்கிரிப்டிவாக இருந்து அதை தான் யூஸ் பண்ணணும். இப்போ வந்து நான் 70 அப்படின்னு நான் ஒரு இடத்துல போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், அதை நான் டேரெக்டாக யூஸ் பண்ணாமல் லெட் வெயிட் ஈக்குவல் டு 70 அப்படின்னு போட்டுட்டு அந்த வெயிட்டை எடுத்து என்னோடய கோடில் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்துட்டு பார்த்தாலே தெரியும், ஓகே 70ன்றது வெயிட் போல் அப்படின்றது உடனே தெரிஞ்சிடும்.
இப்போ வந்து டெமோ அப்படின்னு நான் கொடுக்குறேன்னா ப்ராஜெக்ட் டைப் அப்படின்னு வச்சுட்டோன்னா ப்ராஜெக்ட் டைப் வந்து டெமோவாக இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு ப்ராஜெக்ட் டைப் வந்துட்டு டெலீட்டடாக இருக்கலாம். இந்த மாதிரி ப்ராஜெக்ட் டைப் நான் போட்டுட்டு அதுக்கப்புறம் டபுள் கோட்ஸில் நான் எதாவது டைப் பண்ணேன்னா அது பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும், ஓகே இது வந்து ப்ராஜெக்ட் டைப் போல் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு நிறைய பேர் சொல்லி தர மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்களே வந்துட்டு கற்றுக்கோங்க. இது வந்து இப்போலேருந்தே ஃபாலோ பண்ணுங்கள் உங்களோட கோடில். இது ஒன்று. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டேஸ் ஆஃப் வீக் அப்படின்னு போட்டுட்டு 7 அப்படின்னு போட்டிங்கன்னா டேஸ் ஆஃப் வீக் எப்பயுமே வந்துட்டு ஸ்டேபிளாக இருக்க போகுது. அதுதான் 7 அப்படின்ட்டு டேரெக்டாக எடுத்துகிட்டு போய் 7 நீங்கள் உங்கள் கோடில் போட்டிங்கன்னா பார்க்குறவங்களுக்கு என்ன 7 போட்டிருக்கோம் புரியலையே அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. அதனால் நம்பர்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ் வரப்போ ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணிவிட்டு அதை எடுத்து யூஸ் பண்ணுங்கள். இது வந்துட்டு உங்களோட ரீடபிலிட்டியை பயங்கரமாக வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், உங்களோட கோட் வந்து அதுவே எக்ஸ்பிளைன் பண்ணணும், நீங்கள் வந்து நிறைய கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு. பட் சம்டைம்ஸ் வந்து உங்களோட கோட் வந்து அந்தளவுக்கு ரீடபிளாக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து யாராலுமே பார்த்து வந்து புரிஞ்சிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸான கோடு இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இடத்துல கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு இது வந்து டெம்பரரி ஹேண்ட்லிங், அதனால தான் இப்படி வந்து பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு டுடூவில் இருக்குது, இது வந்து ஃபியூச்சரில் வந்து நான் மாற்ற போகிறேன். இல்லைனா வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு இந்த இடத்துல கால் பண்ணியிருக்கோம், இது வந்து ஒரு ஒர்க் அரவுண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்ற மாதிரி ஒரு சில இன்ஃபர்மேஷன் மற்ற டெவலப்பருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற இன்ஃபர்மேஷனை கமெண்ட்டில் வந்து நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் சும்மா எல்லா லைனுக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு கமெண்ட்ஸ் போட்டுட்டு இருக்காதிங்க, அதெல்லாம் வந்துட்டு நல்லா இருக்காது. ஒரு ஃபைல் வந்து ஒரு 100 லைன்ஸோ இல்லை 200 லைன்ஸ் இருக்குன்னா அதில் வந்துட்டு ஒரு 5லேருந்து 6 கமெண்ட் இருந்தாலே போதும், அதுவே அதிகம் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இதுவுமே வந்துட்டு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது எப்பயுமே உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்டேட்டாக வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெத்தட் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு அதை நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்றது ஆல்ரெடி இருக்கிற கமெண்ட் வந்துட்டு ஓல்டர் வெர்ஷன் ஆஃப் கோடுக்கு இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு புது கோடு வந்து எழுதுறீங்க அப்படின்னா புது கோடுக்கு ஏற்ற மாதிரி அந்த கமெண்ட்டையும் சேர்த்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரை பிரின்சிபல். ட்ரை அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து டோன்ட் ரிப்பீட் யுவர் செல்ஃப். ஸோ இந்த ட்ரை பிரின்சிபல்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கோடு எப்பயுமே ரீயூசபிளாக இருக்கணும். அதாவது நீங்கள் ஒரு கோடு எழுதுறீங்க அப்படின்னா உங்களோட ப்ராஜெக்ட்டில் யார் வேணால் எங்கேருந்து வேணால் அந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். அதுதான் வந்து டோன்ட் ரிப்பீட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவோம். ரிப்பிட்டேட்டிவ் கோட்னால உங்களுக்கு பக் அதிகமாகும், வேலை அதிகமாகும், தலைவலி அதிகமாகும். அதனால் ரிப்பிட்டேட்டிவ் கோட் எழுதாதீங்க. எப்பவுமே ஜென்ரிக்காக ஒரு கோட் எழுதுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் கோடோட டூப்ளிகேஷன் வந்து ரொம்பவே கம்மி பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரெடி ஒருத்தவங்க வந்து ஒரு கோட் எழுதியிருக்காங்க அப்படின்னா அந்த கோட் வந்துட்டு இதை நான் யூஸ் பண்ணிக்கலாமா, இதை வந்து எப்படி நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டு அந்த கோட் ரீயூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நானுமே இப்போ வந்துட்டு அதை கொஞ்சமாக அடாப்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நானுமே இது வந்து கொஞ்சம் லேர்னிங் ஃபேஸில் தான் இருக்கேன். அதுக்கு அடுத்தது எரர் ஹேண்டிங்ஸை வந்து பயங்கரமாக பண்ணணும். எரர் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக த்ரோ பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட எரர் ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்டு டீபக்கிங்குமே வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். எப்பயுமே எரர் த்ரோ பண்ணுறப்போ ஜென்ரிக்காக ஒரு எரர் வந்து த்ரோ பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறது, இன்வேலிட் நேமு இல்லைனா வந்துட்டு இன்வேலிட் ஐடி அப்படின்ற மாதிரி த்ரோ பண்ணாமல் எந்த இடத்துல வந்திருக்கு, எதனால் வந்திருக்கு, எக்ஸாக்டாக என்ன எரர் அப்படின்றத ஒரு யூஸரே பார்த்தா கூட உங்களுக்கு வந்து புரியணும். அந்த மாதிரியான எரர்ஸை வந்து த்ரோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் எரர் கோட்ஸ் பற்றியுமே நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த அப்ராப்ரியேட்டான எரர் கோட்ஸ் யூஸ் பண்ணுறது மூலிமா உங்களோட கோடோட ரீடபிலிட்டி இல்லை வேறு ஒரு டெவலப்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறப்போ டெவலப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே வந்து இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் எரர்ஸ் வந்து த்ரோ பண்ணுறப்போ அதை ஆல்வேஸ் வந்து ஒரு ட்ரை கேட்சில் வந்துட்டு போட்டு ஹேண்டில் பண்ணுங்கள். ட்ரை கேட்ச் எங்கெங்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு எரர் வரும்னு தோணுதோ அவங்களாம் வந்து ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா ஜாவா எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து த்ரோவபிள் அப்படின்னு ஒன்று இருக்கும், இல்லை த்ரோஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதெல்லாம் யூஸ் பண்ணி கரெக்டாக வந்து எரர் நீங்கள் த்ரோ பண்ணுங்கள். இல்லை எங்கெங்கெல்லாம் லாகர்ஸ் வேணுமோ அங்கங்கே லாகர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. லாகர்ஸ் யூஸ் பண்ணுறது தப்பு கிடையாது. சென்சிட்டிவ் டேட்டாலாம் எதுவும் வந்து போட்டு வச்சிடாதீங்க. ஸோ அதுக்கு அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டீப் நெஸ்டிங் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். டீப் நெஸ்டிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இஃப்னு போட்டிருப்போம், அதுக்குள்ளே இன்னொரு இஃப், அதுக்குள்ளே இன்னொரு இஃப், அதுக்குள்ளே இன்னொரு இஃப் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். இல்லை ஜாவாஸ்கிரிப்ட் எடுத்திங்கன்னா ப்ராமிஸ் இருக்கும், ப்ராமிஸ்க்குள்ளே இன்னொன்று, ப்ராமிஸ்க்குள்ளே இன்னொரு ப்ராமிஸ், அதுக்குள்ளே இன்னொரு ப்ராமிஸ்ன்னு சொல்லிட்டு இதை கால் பேக் ஹெல்லுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் அப்படின்னு இல்லாமல் பேரலாக 2-3 ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுங்கள். அது வந்து படிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இல்லை ப்ராமிசஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ப்ராமிஸ்.all யூஸ் பண்ணி வந்து ரிசால்வ் பண்ணுங்கள். அதுவுமே வந்து கோடை படிக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். எப்பயுமே வந்து உங்களோட கோடில் வந்து காம்ப்ளெக்சிட்டியை விட ரீடபிலிட்டிக்கு கொஞ்சம் அதிகமாக வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. உங்களோட கோட் எவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருந்தாலுமே அதை கொஞ்சம் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு இந்த கோட் வந்து இதுதான் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு மீனிங்ஃபுல்லான நேம் வச்சிங்கன்னா வேறு ஒரு டெவலப்பர் வந்து அதை பற்றி வரி பண்ணிக்க தேவையில்லை. ஓகே இந்த ஃபங்க்ஷன் கிட்ட நான் இதை கொடுத்தேன்னா எனக்கு இந்த அவுட்புட் கிடச்சிடும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு க்ளீன் கோடை எழுதுறதுக்கான நிறைய என்னோட ஜேர்னிலேருந்து நான் கற்றுக்கிட்டது, என்னோட சீனியர்ஸ் கிட்டேருந்து நான் கற்றுக்கிறது, அண்ட் நான் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நிறைய விஷயங்கள் நான் இதெல்லாம் தான் கற்றுக்கிட்டேன். ஸோ நீங்களுமே வந்துட்டு கோட் பண்ணுறப்போ வந்து இந்த மாதிரி நிறைய கன்வென்ஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி கோட் பண்ணுங்கள். அதனால் உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களோட கோவர்க்கராக இருக்கட்டும், இல்லை உங்கள் ஜூனியராக இருக்கட்டும், எல்லாருக்கிட்டையும் உங்களோட பேரையும் நீங்கள் காப்பாற்றிப்பீங்க. அண்ட் உங்களோட கோடுமே வந்து நல்லாயிருக்கும்.
ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு இன்டர்வியூவில் வந்து கோட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேரியபிள் நேம்ஸ் வந்து ரொம்ப டிஸ்கிரிப்டிவாக வைங்க. அந்த வேரியபிள் நேம்ஸ் வந்துட்டு ஐ, ஜேகே அப்படின்றத வைக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டில் வச்சா ஓரளவுக்கு பரவாயில்ல, அது வந்து நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. மற்றபடி வேறு எந்த இடத்துலையுமே வந்துட்டு என், எம், ஐஜேகே, எஸ்விடியு அந்த மாதிரி சிங்கிள் லெட்டரோ டபுள் லெட்டரோ இல்லை ஷார்ட் ஃபார்மோ அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஒரு டெவலப்பரை வந்து ஹையர் பண்ணுறப்போ அவங்க கோடோட ரீடபிலிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்களோட லாஜிக்கல் திங்கிங் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதில் ஒரு 50% வந்துட்டு அவங்களோட கோடு எந்த அளவுக்கு நல்லா எழுதுறாங்க அப்படின்றதுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் இதையும் தாண்டி நீங்கள் வந்து நல்லா கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிசைன் பேட்டர்ன்ஸ் இல்லைனா சாலிட் பிரின்சிபல்ஸ் இதெல்லாம் வந்து கற்றுக்கோங்க. அது மூலிமா உங்களோட கோட் வந்து ரொம்ப ரொபஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதுறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Yeah, that's been it. Keep coding. Bye.